மீன் குழம்பு எல்லாரும் செய்வாங்க, ஆனால் இப்படி செஞ்சாதான் சுவை டபுள் ஆகும். இப்படி ஒரு மசாலாவோட மீன் குழம்பு செஞ்சு பார்த்துருக்கீங்களா? ஒரே வாசனையில் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட வருவாங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். வணக்கம். இன்று நாம் ரொம்ப சுவையான வீட்டு சுவை மீன் குழம்பு எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு ரெசிபி ரொம்ப சிம்பிள், ஆனால் ஒரு சிறிய மசாலா ட்ரிக் இருக்குது. அதனால தான் இந்த குழம்பு ரொம்ப சுவையாக வரும். முதல்ல அடுப்பில் கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் கடுகு, உளுந்து, வெந்தயம் சேர்த்து நல்லா தாளிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை போட்டு வாசனை வர வரை வதக்கணும். இப்போது நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கு பிறகு பூண்டு சேர்த்து வதக்கணும். இவை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்து மசியாகும் வரை கிளறணும். இப்போது இதில் மீன் குழம்பு பொடி சேர்க்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா இருக்கே, தேங்காய், வெங்காயம், சீரகம் சேர்த்து அரைச்சு அதையும் புளியோடு சேர்த்து இதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நன்றாக கொதிச்சு பச்சை வாசனை போன பிறகு மீனை சேர்க்கணும். மீதமான தீயில் ஒரு 10 நிமிடம் வேக விட்டால் சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மீன் குழம்போட டீட்டெயில் ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.